ஓகே. நாம இப்ப இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்கும் 12th இருக்க எக்கனாமிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பொருளியல் ரீதியான ரொம்ப ஒரு முக்கியமான எக்கனாமிக்ஸா இருக்கும். இதுல நீங்க வந்து ஒவ்வொரு லெசனா படிச்சிருப்பீங்க. பட் நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஷார்ட்டா அந்த லெசன் இப்போ வந்து ஒரு 30 பேஜ், 40 பேஜ் இருக்குன்னா, அதுல என்னென்ன கீ பாயிண்ட் இருக்கு, உங்களுக்கு வந்து குயிக்கா ரிவிஷன் பண்றதுக்கு வந்து நான் இந்த வீடியோ அப்படின்றத ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன் 12ஆம் வகுப்பு பொருளியல். அதாவது பேரியல் பொருளியல் அப்படின்னா என்ன? இந்த லெசன பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப சுருக்கியிருக்கேன். என்னென்ன கீ பாயிண்ட் வந்து நமக்கு கேட்காங்க. ரிவிஷனுக்கு வந்து நம்ம இத என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். சரி. ஃபர்ஸ்ட் அறிமுகம் மற்றும் வரலாற்று பின்னணின்னு பார்க்கும்போது, அதுல ஒரு சொல் விளக்கம் இருக்கு. மைக்ரோ அப்படின்னா என்ன? மைக்ரோன்னா சிறிய, மேக்ரோ அப்படின்னா பெரிய அப்படின்றது பொருள். இந்த பதங்கள உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1933ல நார்வே நாட்டினுடைய பொருளியல் அறிஞரான ராக்னஸ் பிரஸ்ஸஸ் வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா? அப்ப மைக்ரோ அப்படின்னா சிறிய, மேக்ரோ அப்படின்னா பெரிய. இந்த பதங்களை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்னஸ் பிரஸ்ஸஸ் நார்வே நாட்டை சார்ந்தவர். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் நோபல் பரிசு பொருளாதாரத்துக்கு வந்து பெற்றவரா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டா ஜே.எம். கீன்ஸ். பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை யாரு? ஜே.எம். கீன்ஸ். இவருடைய முக்கியமான நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு 1936ல வெளிவந்திருக்கும். இவர் தான் அமெரிக்காவுல நிலவிய பொருளாதார பெருமந்தத்தை வந்து மீட்டெடுத்துட்டு வந்தவர். ஓகேவா? ரொம்ப முக்கியமானவர். பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? பொருளாதாரத்தின் தந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆடம் ஸ்மித். பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ஜே.எம். கீன்ஸ். அவருடைய முக்கியமான நூல் வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு. அடுத்து பாருங்க, வரலாற்று திருப்புமுனை அப்படின்னு பார்க்கும்போது 1929ல் ஏற்பட்ட உலக பெருமந்தம். ஓகேவா? கிரேட் டிப்ரெஷன் பேரியல் பொருளாதாரம் ஒரு தனிப்பிரிவாக உருவாக காரணமாக இருந்திருக்கு. பேரியல் பொருளாதாரத்தின் பொருள் மற்றும் பரப்பெல்லைன்னு பார்க்கும்போது, பேரியல் பொருளாதாரம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும், அதாவது வருவாய்னா என்ன, வேலை வாய்ப்புனா என்ன, உற்பத்தினா என்ன, இது போன்றவற்றை படிப்பது வந்து பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பொருளாதாரத்தினுடைய ஒட்டுமொத்த துறைகளையும் உள்ளடக்கியதான் இந்த பேரியல் பொருளாதாரம் அப்படின்றது. அப்ப இதற்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன அப்படின்னா, இன்கம் தியரி அப்படின்னு சொல்றாங்க. வருவாய் கோட்பாடு. வருவாய் கோட்பாடு என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரியல் பொருளாதாரம். சரி, இதோடைய பரப்பு எல்லை கேட்பாங்க. தேசிய வருவாய். ஒண்ணு வந்து தேசிய வருவாய். நாட்டினுடைய பொருளாதார அளவை கணக்கிடுறதுக்கு இந்த தேசிய வருவாய் அப்படின்றது பயன்படும். பணவீக்கம். பணவீக்கம் அப்படின்னா பொதுவாக விலை மட்டம், பொருளுடைய விலை வந்து உயர்றது. அடுத்தது வணிக சுழற்சி. வணிக சுழற்சியில இருந்தா நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஏற்ற இறக்கங்கள். இதுல பூம்னா என்ன, ரிசெஷன்னா என்ன, டிப்ரெஷன்னா என்ன, ரெக்கவரினா என்ன அப்படின்றது. ஓகேவா? அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரிப்பு கட்டம்னா என்ன, பின்னிறக்கம்னா என்ன, ஓகேவா? அதுக்கப்புறம் மந்த நிலைனா என்ன, திரும்ப மறுசுழற்சி. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. வணிக சுழற்சியோட இந்த காலகட்டம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. வறுமை மற்றும் வேலை வாய்ப்பை பொறுத்தவரையிலும் வளங்களின் பயன்பாட்டை அறிதல், பொருளாதார வளர்ச்சி, பன்னாட்டு வணிகம் மற்றும் செலுத்து சமநிலை. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரியல் பொருளாதாரத்தினுடைய பரப்பெல்லையா வரும். பேரியல் பொருளாதாரத்துடைய குறைபாடுகள் பாத்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை மிகைப்படுத்தி பொதுமைப்படுத்தும் ஆபத்து வந்து பேரியல் பொருளாதாரத்துல இருக்கு. எடுத்துக்காட்டாக தனிநபரின் நிலை ஒட்டுமொத்த நாட்டின் நிலையாக குறிக்க கூடாது அப்படின்றது. 2வது, பொருளாதார அமைப்புகள் அனைத்தும் ஒரே மாதிரியான என்ற தவறான அனுமானம். அடுத்தது தொகுத்தல் குறைபாடு. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த தொகுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள்ல நிறைய குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதார அமைப்புகளுடைய வகைகள் பார்க்கும்போது 3 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு முதலாளித்துவ பொருளாதாரம். அதோடைய தந்தை யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உற்பத்தி சாதனங்கள் தனியார் வசம் இருக்கும். லாப நோக்கம் மட்டுமே முதன்மையானது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாளித்துவம். இதோடைய மறுபெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சந்தை பொருளாதாரம் அல்லது தலையிடா கொள்கை. அதாவது அரசிடம் இருந்து குறைந்தபட்ச தலையீடு மட்டுமே அதுல இருக்கும். அப்போ முதலாளித்துவ பொருளாதாரத்தை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, சந்தை பொருளாதாரம் அல்லது தலையிடா கொள்கை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எடுத்துக்காட்டாக முதலாளித்துவத்துக்கு அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள் முதலாளித்துவ பொருளாதாரத்தை பின்பற்றுகிறது. சமதர்ம பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய தந்தை காரல் மார்க்ஸ். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அனைத்து வளங்களும் அரசுக்கு சொந்தம். அதாவது பொது நலம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
இந்த சமதர்ம பொருளாதாரத்தை முக்கிய நோக்கமா இருக்கும். இதோடைய மறுபெயர் திட்டமிட்ட பொருளாதாரம் அல்லது கட்டளை பொருளாதாரம். சமதர்ம பொருளாதாரத்தின் மறுபெயர் என்ன அப்படின்னா திட்டமிட்ட பொருளாதாரம் அல்லது கட்டளை பொருளாதாரம். குறைபாடுன்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த சிவப்பு நாடா முறை அப்படின்றது இருக்கும். சிவப்பு நாடா முறை அப்படின்னா இப்ப நம்ம ஒரு தொழில் தொடங்க விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா அது நீண்ட காலத்துக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிடப்புல போடப்படும். இப்ப இந்த சமதர்ம பொருளாதாரத்தினுடைய ஒரு குறைபாடு அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நாடா முறை. அதே மாதிரி ஊக்கம் இல்லாமை, நுகர்வோருக்கு தெரிவு செய்யும் சுதந்திரம் அப்படின்றது இங்க கிடையாது. ரொம்ப குறைவா இருக்கும். எடுத்துக்காட்டா வடகொரியா, சீனா, வெனிசுலா. வடகொரியா, சீனா, வெனிசுலா இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சமதர்ம பொருளாதாரத்துல வரக்கூடியது. கலப்பு பொருளாதாரம் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படக்கூடியது. நோக்கம் சமூக நலனுடன் சேர்ந்த பொருளாதார வளர்ச்சி. சமூக நலனுடன் சேர்ந்த பொருளாதார வளர்ச்சி. எடுத்துக்காட்டாக இந்தியா, பிரான்ஸ், இலங்கை. பொருளாதார கருத்துக்கள் மாறிகள். இருப்பு மற்றும் ஓட்ட கருத்து. இருப்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால புள்ளியில் பாயிண்ட் ஆஃப் டைம்ல கணக்கிடப்படுவது. எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா நாட்டின் பண அளிப்பு, வெளிநாட்டு செலவாணி, சொத்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இருப்புல வந்துடும். ஓட்டம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவில் கணக்கிடப்படுகிறது. இதுல தேசிய வருவாய், ஏற்றுமதி, நுகர்வோர் முதலீடு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உள்ளடக்கம். பொருளாதார மாதிரிகள் வருவாயின் வட்ட ஓட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருதுறை மாதிரி. யார் மட்டும் இருப்பாங்க, இல்லங்கள் மற்றும் நிறுவனங்கள் இது வந்து இருதுறை மாதிரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மூடிய பொருளாதாரம். ஓகேவா? இருதுறை மாதிரியை பொறுத்த வரைக்கும் இங்க யார் யாரெல்லாம் இருப்பார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லங்கள், அதாவது ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அண்ட் நிறுவனம். இதை மூடிய பொருளாதாரம் சொல்றாங்க. இதோட சூத்திரம் y = c + i. c வந்து நுகர்வோர் முதலீடு, i வந்து பாத்தீங்கன்னா முதலீடு. ஓகேவா? முத்துறை அதாவது 3 செக்டார் மாடல். இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா இல்லங்கள், நிறுவனங்கள், அரசு இருக்கு. இல்லங்கள், நிறுவனங்கள், அரசு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் துறை மாதிரியில இருக்கக்கூடியது. இங்க அரசு வரி விதிப்பு, அரசு செலவுகள் மூலம் இது என்ன பண்ணப்படுது அப்படின்னா பங்கேற்கப்படுது. இதோட சூத்திரம் y = c + i + g. c வந்து பாத்தீங்கன்னா g வந்து அரசு செலவு. ஓகே, 4 துறை மாதிரி இல்லங்கள், நிறுவனங்கள், அரசு, வெளியுறவுத்துறையை சேர்த்தோம் அப்படின்னா 4 துறை மாதிரிகள். இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா திறந்த பொருளாதாரம், ஓப்பன் எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க. இதோட சூத்திரம் பொறுத்த வரைக்கும் y = c + i + g + x - m. இதுல xனா ஏற்றுமதி, mனா இறக்குமதி. சரி, ஓகே. டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி தேர்வுல மிக முக்கிய கலைச்சொல் கீ பாயிண்ட் ஃபார் ரிவிஷனுக்கு என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார மாதிரி. நிஜ உலக பொருளாதார செயல்பாடுகளை எளிமையாக புரிந்து கொள்ள பயன்படும் ஒரு கணித அல்லது வரைபட வடிவம். தலையிடா கொள்கை பொருளாதார நடவடிக்கையில் அரசாங்கம் தலையிடக்கூடாது என்ற கொள்கை முதலாளித்துவத்தினுடைய முக்கிய பண்பு. நுகர்வோர் விருப்பமின்மை. நுகர்வோரின் விருப்பத்திற்கு ஏற்ப உற்பத்தி தீர்மானிக்கப்படக்கூடிய நிலை வந்து முதலாளித்துவத்துல அதிகம் இருக்கு. ஓகே, சுருக்கமான திருப்புதல் பார்க்கலாம். முதலாளித்துவம் அப்படின்னா அது லாப நோக்கம் மட்டும் கொண்டது. கட்டுப்பாடு சந்தை சக்திகள் தனியார் வசம் இருக்கும். எடுத்துக்காட்டாக அமெரிக்கா, ஜப்பான். சமதர்மம் சமூக நலம் முழுமையாக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். வடகொரியா, சைனா. கலப்பு பொருளாதாரம் சமூக நலம் மற்றும் லாபம். ஓகேவா? கலப்பு பொருளாதாரம் சமூக நலம் மற்றும் லாபம், அரசும் தனியாரும் இணைந்து செயல்படுவது. இந்தியா, பிரான்ஸ். ஓகே, பாருங்க. இப்ப இந்த லெசன் நீங்க படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய இருக்கும். பட் நான் இதுல உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு 9 பேஜ்ல கீ பாயிண்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு போதும். இதுல இருக்கிறது எல்லாமே முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்.